தகப்பன் வீட்டுக்கு கும்பகோணத்துக்கு வந்தாங்க. வந்தா அங்க யாரும் அவங்களை சேர்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, உனக்கு திருமணம் ஆயிடுச்சு, இனி நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை நான் சேர்க்க மாட்டேன். நீ எப்ப உனக்கு திருமணம் கட்டி கொடுத்தோமோ அதோட உன் வாழ்க்கையை நீதான் பாத்துக்கணும், உன் பிள்ளைங்களை நீதான் பாத்துக்கணும்னு சொல்லி எங்க அம்மாவை சொல்லிட்டாங்க. பாருங்க, சின்ன வயசுல வாழ்க்கையை தொலைச்சிட்டு என்ன செய்வதுன்னு தெரியாம சொந்தக்காரங்க பாத்துக்குவாங்க, தன் சொந்த அப்பா பாத்துக்குவாரு, சகோதரர் பாத்துக்குவாங்க, சகோதரி பாத்துக்குவாங்கன்னு சொல்லி வந்தாங்க. ஆனா ஒருத்தருமே ஆதரிக்கல. பிரியமானவர்களே, அந்த சூழல்ல என்ன செய்வது என்று தெரியவில்லை. எங்க அப்பா பாத்தீங்கன்னா 2வது திருமணம் முடிஞ்சு 3வது திருமணம் செய்து கொண்டு அவர் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தார். ஆனா எங்க அம்மாவுடைய வாழ்க்கையோ அங்கே மோசமான நிலவரத்தில் போய்கொண்டே இருந்தது. பிற்பாடு பாத்தீங்கன்னா எங்களை கொண்டு போய் ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடலாம் என்று முயற்சி செய்தாங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் சின்ன பிள்ளை, நானும் சின்ன பொண்ணு, என்னுடைய தங்கச்சி சின்ன பொண்ணு, நானும் ஒரு சின்ன பையன். 5 வயசு என் தங்கச்சிக்கு இருக்கும், எனக்கு 6 வயசு இருக்கும். அந்த சூழல்ல தான் எங்க குடும்பத்தை விட்டு என்னை பிரிச்சு, எங்க அம்மாவை விட்டு பிரிச்சு என்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. பிரியமானவர்களே, என்ன சொந்தக்காரங்க எல்லாரும் என் காதுபட பேசுவாங்க. இதுங்க பீட, இதுங்க தரித்திரம், இதுங்க அட்ட தரித்திரம், இதுங்களை வீட்டுக்குள்ள சேர்த்தா நமக்கும் இந்த கஷ்டம் தரித்திரம் ஒட்டிக்கும்னு சொல்லி எல்லாரும் எங்களை ஏசி பரியாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. யாருமே எங்களை சேர்த்துக்கணும்னு முடிவெடுக்கவே இல்லை. பிரியமானவர்களே, அந்த சூழல்ல தான் நான் வளர்க்கப்பட்டேன். தாயின் அன்பை பிரிந்தவனாக, தாயின் அன்பை இழந்தவனாகத்தான் நான் இருந்தேன். பாருங்க, பிற்காலத்துல ஹாஸ்டல்ல நான் இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ஹாஸ்டல்ல ரொம்ப கஷ்டம். அவங்க ஹாஸ்டல்ல போய் சொல்லி எங்க அம்மா கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு எங்களை அவங்க வீட்லயே வச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. ஓட்ட ட்ரௌசரோடு கூட நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிப்பேன். சாக்கடையெல்லாம் அள்ளி மொண்டு ஊத்த ஆரம்பிப்பேன். பாத்திரங்களை ஒரு கூட நிறைய விளக்க சொல்லுவாங்க. என்னென்ன கஷ்டம்னா என்னென்ன தெரியாத வயசுல உபத்திரவத்துக்குள்ளாக போக ஆரம்பிச்சு. புதுமானவர்களே, ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் கேட்பாங்க, ஏன் நீ தினம் லேட்டா வர, ஏன் லேட்டா வர, உனக்கு என்ன பிரச்சனை, ஒரே சாக்கடை வாசனை வருதே, நீ என்ன செய்யற, குளிக்க மாட்டியா என்று சொல்லி கேட்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், டீச்சர் இல்ல டீச்சர், ஹாஸ்டல்ல ரொம்ப கஷ்டம், எங்களை சாப்பாடு சரியா எங்களுக்கு கொடுக்கறது இல்ல, எங்களை சாக்கடை கொண்டு ஊத்த சொல்றாங்க, எங்களை இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்குள்ளாக நாங்க இருக்கிறோம், எங்க அம்மா எங்களோட இல்ல, நாங்க ஹாஸ்டல்ல தான் இருந்து வளர்றோம்னு சொல்லும் பொழுது அந்த டீச்சர் பரிதாபப்பட்டு எனக்கு சாப்பாடு ஊட்டி டிஃபன் பாக்ஸ்ல இருந்து அவங்க சாப்பாடு எடுத்து எனக்கு ஊட்டி விடுவாங்க. எப்படி என்னுடைய வாழ்க்கை உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலுக்குள்ளாக போய்கொண்டே இருந்தது. ஒரு பக்கம் பெற்றோர்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அன்பு செலுத்த ஒருத்தர் இல்ல, சொந்தக்காரங்க என் காதுபட இதுங்க தரித்திரம், இதுங்க பீட, இதை வீட்டுல சேர்க்க கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. யாருமே அன்பு செலுத்தாத சூழல். இதற்கிடையில என்னுடைய பெண் தன்மை வேற. இந்த சூழல்ல தான் எங்க அம்மா அந்த ஹாஸ்டல் வேண்டான்னு சொல்லி என்ன தஞ்சாவூர் ஜென்ஸ் ஹாஸ்டல்ல கொண்டு போய் என்ன சேர்த்தாங்க. பிரியமானவர்களே, அந்த தொழுகையில 3 வேளையிலும் நான் இறைவனை பார்த்து கெஞ்சி அழுதுகிட்டே இருப்பேன். என்னை ஏன் படைச்சேன், என்னை எதுக்கு படைச்சேன், தெய்வம் ஒண்ணு இருந்தா என்னை ஏன் உருவாக்குன என்று சொல்லி நான் கண்ணீரோட பிரார்த்தனை பண்ணுவேன். என் குடும்பம் ஏன் இப்படி இருக்கு, என் குடும்பம் ஏன் இப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் கண்ணீரோட தெய்வத்தை ஒரு நாளும் கேட்க ஆரம்பிச்சேன். ஆனா ஒரு பதிலுமே எனக்கு வரல. பாருங்க, அந்த ஹாஸ்டல்ல எல்லா பசங்களும் கிரிக்கெட் பேட்னு விளையாட போவாங்க. ஆனா நான் மட்டும் ஒரு மூலையில செவுத்தை பார்த்துட்டு வெறிச்சோடி உட்கார்ந்துட்டு இருப்பேன். என்ன நேசிக்க ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. பெண் தன்மை இருந்தபடினால 12ஆம் வகுப்பு படிக்கிற சில ஆண்கள் எல்லாம், ஆண் பிள்ளைகள் சகோதரமார்கள் எல்லாம் என்னுடைய இரவுல என்னை தவறான காரியத்துக்குள்ளாக என்னை அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாலியல் தொழிலுக்குள்ளாக என்ன, பாலியல் வன்புணர்வுக்குள்ளாக என்னை நடத்த ஆரம்பிச்சாங்க. பிரியமானவர்களே, பாருங்க, சரீர பிரகாரமாக என்னை துன்பப்படுத்தினாங்க. எல்லாரும் சேர்ந்து என்னை இருதயத்திலேயே என்னை துன்பப்படுத்தினாங்க. நாளுக்கு நாள் என்னுடைய இருதயம் அதிகமா கடினப்பட்டு போய் ஒரு காலத்துல நான் என்ன செஞ்சேன், ஏன் வாழணும், எதுக்கு வாழணும், நான் ஏன் இப்படி இருக்கேன், இந்த மனிதர்களை கண்டாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரு வெறுப்பு வந்துகிட்டே இருக்கும், அதுவும் சில ஆண்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, பயப்பட ஆரம்பிப்பேன். ஏன்னா சின்ன வயசுல அப்படிப்பட்ட உபத்திரத்துக்குள்ள போனதால என்னுடைய வாழ்க்கை மிகவும் கசப்பா மாற ஆரம்பிச்சிருச்சு. பிற்காலத்துல எங்க அம்மா திருப்பவும் என்னை கூட்டிட்டு போகும்படி வந்தாங்க. 1 வருஷம் ஆச்சு ஹாஸ்டல்ல கொண்டு விட்டதுதான். அதுக்கப்புறம் திருப்பி எங்க அம்மா என்னை பார்க்க வரவே இல்லை. போன் பக்கத்திலேயே உட்காருவேன், எங்க அம்மா எனக்கு போன் பண்ணுவாங்களான்னு. ஆனா ஒரு போனுமே வராது. லெட்டர் எழுதி போடுவேன், ஒரு பதிலும் வராது. அம்மாவுடைய அன்புக்காக நான் ஏங்கி கொண்டே இருந்தேன். ஆனா யாரும் எனக்கு அன்பு செலுத்த மாட்டாங்க.
பாருங்க, நான் ஒரு வாட்டி அங்க ஹாஸ்டல்ல இருக்க சில பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைகளை பார்க்கும்படி வருவாங்க.